வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் தவேகா திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு சமீபத்தில் பொதுக்குழுவை கூட்டிய விஜய் கட்சி பணிகளை விரைவுபடுத்தி இருக்கிறார். அதாவது இந்த நிலையில் விரைவில் விஜயின் சுற்றுப்பயணம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தவேகா அருண்ராஜ் கூறியிருக்கிறாராம். அதாவது கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக மக்கள் விஜய் மீது வைத்துள்ள அன்பு குறையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக, பாஜகவை தவிர தங்கள் தலைமையை ஏற்கும் கட்சிகளை அரவணைப்போம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தவேகா பெரும் விதத்தில் அடுத்தடுத்த முடிவுகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறது. மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் நவம்பர் 16ஆம் தேதி டிவிகே தரப்பில் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எஸ்ஐஆர் எதிராக போராட்டத்தை டிவிகே மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாராம். மேலும் சென்னையில் விஜய் தலைமையில் போராட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விஜயோடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெருமிதத்தில் நிர்வாகிகளை மாற்றுவது, மற்ற நிர்வாகிகளை பலப்படுத்துவது என கட்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். இதில் கூட்டணி குறித்தான பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. இதில் ஒரு பக்கம் போயிட்டுருக்க விஜயை நாங்கள் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று பாஜகவில் இருக்கக்கூடிய லைலா நாகேந்திரன் ஒரு தகவலை போட்டிருக்கிறார். இல்லைனா திமுக பாஜக உடல் கூட்டணி இல்லை என்று சமீபத்தில் விஜய் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தாங்கள் யாரையும் கூட்டணிக்கு அழைக்கவில்லை என்று லைலா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் நிரந்தர நண்பரும் எதிரியும் இல்லை என்றும் கூறிய அவர், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத டிவிக்கே இப்படிப்பட்ட பெரிய வார்த்தைகளை பேச வேண்டுமா என்பதனை விஜய் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டு பேசினார். அதற்கு தவேகா தரப்பில் உறுதியாக இருங்கள், வெற்றி நமதே, நல்லதே நடக்கும் என்றுதான் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கூட்டங்களிலும் விஜய் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக விஜய்க்கான ஆதரவு, முழு ஆதரவு தமிழக மக்கள் கொடுக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக கொடுப்பார்கள் என்று நம்புகிறது. 2026 தேர்தலில் களத்தை சந்திப்போம் என்ற உறுதியுடன் தவேகா பயணித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு சூழ்நிலையில் தனிப்பெரும்பான்மையுடன் ஒரு கட்சியாக திகழும் என்று 2026இல் அனைவருக்கும் தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது பெரும் விதத்தில் இருக்கிறது. இதில் வேறு விஜய் வேறு தனியாக பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒரு சர்வேவே எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த முடிவுகள் எப்படியான மாற்றங்களை கொடுக்க போகிறது தவேகான்றதை பொறுத்தது பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்ற லீகல் அரசியல் சாதனைகள் உங்களால் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.